சுனோடே பாட்டி, உன்னை தடுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நருட்டோ நைன் டெயில்ஸோட பவரை மொத்தமா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நருட்டோவை இங்க இருந்து போக விடுங்க. உங்களை காப்பாத்த தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எதிரி அவங்களுடைய ஜுட்சுவை முடிச்சு உலகமே அழிஞ்சிரும், அதானே? என்ன பாதுகாக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. போர் நடந்து எல்லாருமே அவங்க உயிரை விட்டுட்டு நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? வேடிக்கை பார்க்க நான் தயாரா இல்ல. மொத்த உலகமா அழிகிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுற கோல கிடையாதுன்னா உன்னை போக அனுமதிக்க மாட்டேன். சொல்றத கேட்க தயாரா இல்லல. இது என்ன பஞ்சு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? சுனாடே பாட்டி, உங்களுக்கும் நான் சொல்றது புரியலையா? என்ன போக விடுங்க. நிச்சயமா இந்த விஷயத்துல என்னால தனிச்சு செயல்பட முடியாது. உங்களுடைய நிலைமை என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு பாட்டி. என் வழியை நான் பாத்துக்கிறேன். தப்பிக்கவே முடியல. சக்கரா மோடால ரைகாகேவோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுதுன்னா அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தான். 4வது ஹோகாகே போனதுக்கு அப்புறம் எந்த ஷினோபியாலையும் என் வேகத்துக்கு ஈடு கொடுத்து செயல்படவே முடியும். ஜிராயா அவர் ஒரு தீர்க்க தரிசன குழந்தைன்னு இந்த ஊரோட பாதுகாவலர்னு பாராட்டினார். அவரை விட அற்புதமான ஷினோபியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு பவர்ஃபுல்லானவரே இப்ப இல்லாம போயிட்டாருன்னா அதுக்கு என்ன காரணம்? டெயில்டு பீஸ்ட் அவர் குறைவா எடை போட்டதுனாலதான். எங்க அப்பாவை பத்தி நீங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்னுடைய அப்பா 4வது ஹோகாகே எந்த விதத்திலையும் தோல்வி அடையல. நீ இங்க இருந்து போகணும்னா அவனை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். நேரம் எடுத்துக்கோ. உனக்கு சாவதா வேணும்னா முன்னேறி வா. என்ன பண்ற? நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. நாங்க இறக்குறதும் எதிரி ஜெயிக்கிறதும் ஒண்ணுதான். நருட்டோவை போர்க்களத்துக்கு அனுப்புறதுக்கு நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆக்டோபஸ் தாத்தா, நீங்க தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது. லைட் ஷினோபி ஃபோர்சஸ் இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். டெயில்ஸ் இருக்கும்போது எதுக்காக நருட்டோவை மட்டும் டார்கெட் பண்றீங்க? பீயால அவனோட டெயில் பீஸ்ட் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒழுங்கா இதுல இருந்து விலகிடு பீ. நிச்சயமா இதுல இருந்து நான் விலக மாட்டேன். இந்த பையனுக்காக எதுக்கு நீ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறன்னு சொல்லு பீ. இப்ப கூடவா என் மனசுல என்ன இருக்குங்கிறது உங்களால படிக்க முடியல? மஞ்சள் கலர் முடியோட டிரான்ஸ்போர்டேஷன் ஜுட்சு பண்றாரு அப்படின்னா அப்ப அது எல்லோ ஃபிளாஷா தான் இருக்க முடியும். நைன் டெயில்ஸ் திரும்பி வராம ஒரே ஆளா சமாளிச்சாரே, அது இவருதானா? மூணாவது ராய்க்காகே அவருடைய பையன் தானே நீ. உன்னோட வேகத்தை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரும் இதுல தலையிட வேண்டாம். இது என்னோட சண்டை. என் வேகத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியுது. மினாட்டோ, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். கொஞ்ச நேரம் இரு, என்னால என்ன முடியுங்கிறத காட்டுறேன். உன்னோட டெயில்டு பீஸ்ட கட்டுப்படுத்தினதுலயே புரியுது உன்னோட வீரம் என்னன்னு. உன்னை தப்பிக்க விட மாட்டேன். டெலிபோர்டேஷன் ஜுட்சு மூலமா ஃபார்முலா மார்க் பண்ணப்பட்ட குணாய்க்குள்ள அவரால போக முடியும். எல்லா குணாயும் எங்க இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். இப்ப முதல்ல அவர் எங்க குதிக்க போறாருன்றத மட்டும் நான் கணிச்சிட்டா அவரை என்னால ஈஸியா புடிச்சிட முடியும். எனக்கு 1008 வேலை இருக்கு. அதனால இந்த முறை நான் தான் ஜெயிச்சேன். டெயில்ஸோட டென்டக்கிள்ஸ் மேலயும் ஜுட்சுவோட ஃபார்முலாவை எழுதி இருக்காரு. நீ என்னோட எதிரிதான். ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. கில்லரோட குணம் உன்கிட்ட இருக்கு. இதுதான் சரியான நேரம். மின்னல் வேகத்துல செயல்படுறாரு. திரும்பவும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். உங்க வேகத்தை என்னால ட்ராக் பண்ண முடியல. காப்பாத்தணும்னு நினைச்சா முதல்ல உன்னை காப்பாத்திக்க. நீ ஏன் இவ்வளவு இடம் பிடிக்கிற? உதவிக்கு ரொம்ப நன்றி. காகே, வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. லேடி சுனாடே, என் முயற்சியை கைவிட மாட்டேன். நீங்க எதுக்காக அந்த பக்கம் போய் நிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த போர் அடுத்து எப்படி போக போகுதுன்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால நருட்டோவை இங்க இருந்து போக விடுவோம். ஹோகாகேனா இப்படிதான் செயல்படணும். நான் ஆரம்பத்துல இருந்தே என் பவரை நீங்க குறைச்சுதான் எடை போடுறீங்கிறத மறந்துட வேண்டாம். நிச்சயம் தோக்க மாட்டோம். சொன்னது முன்னால நிரூபிக்க முடியுதான்னு இப்ப பார்க்கலாம். ஜீன் சுருக்கியா இருக்கிறது மட்டுமே எங்களுடைய பவருக்கான ஆதாரம் கிடையாது.
எயிட் டைல்ஸை எனக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அந்த வார்த்தைகள் தான் நான் இவ்வளவு பலசாலியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். நீங்க என்ன பாதுகாக்க நினைக்கிறது தான் இங்க பிரச்சனையே. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. என்னால மட்டும்தான் எயிட் டைல்ஸை கட்டுப்படுத்த முடியும். இந்த போர்லயும் ஜெயிக்க முடியும். எனக்குள்ள இருக்கிற சூரியன் அவனுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அவனுக்குள்ள 2 சூரியன்கள் இருக்கு. உனக்குள்ள 2 சூரியன் இருக்குன்னு பி எதை குறிப்பிடுறான்? என்னுடைய அப்பா அம்மா தான். உன்னை பெத்து நீ கை குழந்தையா இருக்கும் போதே அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே. நைன் டெய்ல்ஸ் சக்ராவை கட்டுப்படுத்துற அந்த ட்ரைனிங்ல தான் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. நைன் டெய்ல்ஸோட பவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த சீல் உடைஞ்சப்பதான் எங்க அம்மாவை சந்திச்சேன். இது நான் எதிர்பார்த்ததுதான். அந்த காலத்துல என்னுடைய அப்பா முகமுடி போட்ட ஒருத்தன் கூட மோதி இருக்காரு. முகமுடி போட்ட அந்த ஒருத்தனை தடுக்கிறது என்னால மட்டும்தான் முடியும் நம்பினாரு. நைன் டெய்ல்ஸை எனக்குள்ள அடைச்சு அந்த நைன் டெய்ல்ஸை அடக்கி ஆளும் போது என்னால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் நம்பினாரு. அப்படின்னா அந்த 9 டெய்ல் சம்பவத்துக்கு காரணம் அந்த மாதரா தானா? முகமுடி போட்ட மாதராவால என்ன பிரச்சனை வேணா வரலாங்கிறத அவர் அன்னைக்கே கணிச்சிருக்காரு. சொல்றதும் உண்மைதான். என்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே இப்போ உயிரோட இல்ல. என்ன காப்பாத்தவும் அவங்க உயிரை விட்டாங்க. எனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் அம்மா அப்பா எனக்கு கொடுத்தது. மினாட்டோ நினைச்ச மாதிரி நருட்டோவால மட்டும்தான் நைன் டெய்ல்ஸ் பவரை கட்டுப்படுத்த முடியும். நான் இதுல நருட்டோ பக்கம் தான் நிக்க போறேன். நானும் அவங்களுக்கு துணையா நிக்க போறேன்னா நருட்டோவை கொல்ல போறாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நாடே பாட்டிக்கு இதுல எதுவும் ஆக கூடாது. நருட்டோ இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். வாய்ப்பே இல்ல. என்ன நம்பி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தானே இப்ப சொன்னீங்க ரைகாகே, ஒருவேளை நான் தோத்து போயிட்டா இந்த உலகத்தை பாதுகாக்க எனக்கு தகுதி இல்ல. நான் மினாட்டோவுடைய மகங்கிறத மறந்துடாதீங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன். உன்னை சோதிக்கத்தான் இப்ப உன்னை தாக்குன. என் சோதனையில நீ ஜெயிச்சிட்ட நருட்டோ. உன்னை நான் நம்புறேன். எல்லாரையும் நீ நிச்சயமா காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப முன்னேறிப்போ. எதிர்பார்த்த மாதிரியே இந்த ராத்திரி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இனி அவங்களால அவங்களுடைய கண்களை பயன்படுத்த முடியும். புதுசா நான் 6 பெயினை உருவாக்கி இருக்கேன். 6 பேருமே ஜின்சுருக்கிதா. ஆனா அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.